வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்குறோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெட் பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 50 எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு வர இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதையும் பார்க்கலாம். 2025-26 நிதியாண்டில் ஆசிரியர் நியமனத்தில் ஒதுக்கப்பட்டிருக்க வர வேண்டிய மொத்த நிதி என்னவாக இருக்கும், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மொத்த நிதி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைக்கால பட்ஜெட் தாக்கலில் இந்த மொத்த நிதியை தமிழக அரசு ஆசிரியர்களுடைய நியமனத்திற்கு ஒதுக்க போகிறாங்க. ஸோ மொத்த நிதி கிட்டத்தட்ட 38,000 கோடியிலிருந்து 60,000 கோடி வரை ஆசிரியர்களுக்காகவும் பள்ளி கல்வித்துறைக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கலில் ஆசிரியர்கள் நியமனத்தை புதிதாக நியமனத்தை தொடர போகிறது வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு மாவட்ட வாரியாக கணக்கெடுக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் கணக்கெடுப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. தமிழக அரசும் சரி டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறு நியமன தேர்வின்றி பணி நியமன ஆணைகளை வழங்குறதுக்கு சில திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான அறிவிப்பை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா? மழை விட்டும் தூவான நிற்கவில்லை என்பார்கள். அதுபோல ஆசிரியர் பெருமக்களை சிறப்பாக வைத்து செய்த ஆசிரியர் தகுதி தேர்வு 2 தாள்களும் வெற்றிகரமாக அண்மையில் நடந்து முடிந்தது. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்பெஷல் டெட் 1, 2 எல்லாமே முடிச்சாங்க. மிகவும் இன்றியமையாதாக கூறப்படுவது யாரெனில் 2 தேர்விலும் கேட்கப்பட்ட கேள்விகள் மிக 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 கடினமான கேள்விகள் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா இன்றியமையாததாக கருதப்படுகிறது. இது போன்ற கேள்விகள் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதுவரை நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுகள் இந்த தேர்வில் தான் அதிக அளவில் கூற்றும் காரணம் சார்ந்த வினாக்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வந்து, அதாவது ஒரு வினாவிற்கு மிக சரியாக 2 விடைகளும் தெரிந்திருந்தால்தான் மிக துல்லியமான முறையில் விடையளித்து தக்க மதிப்பெண் பெற இயலும். இதில் ஒன்று தெரியவில்லை என்றாலும் உரிய மதிப்பெண்ணை நிலக்கல ஏறிடும். அதுபோன்று பொறுத்துக பகுதியில் குறைந்தபட்சம் 2 வினாக்களுக்காவது சரியான விடை தெரிந்திருப்பது முக்கியம். பணியில் தொடர வேண்டுமானால் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் என்பது உலகிலேயே ஒரு விசித்திரமான தீர்ப்பு. இப்போது ஒரு ஊழியர் விபரீத முடிவு எந்த துறையிலும் கிடைக்காது. குறிப்பாக தொடக்க கல்வி நிலையிலும் இடைக்கல்வி நிலையிலும் உள்ள உயர்நிலை பள்ளிகளிலும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த சமூகம் கிள்ளுக்கேரை போல பாவித்து வருகிறது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து இந்த ஸ்பெஷல் டெட் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸ்பெஷல் டெட்டில் போனஸ் மதிப்பெண்கள் கொடுங்க, மற்ற மாநிலங்களை போல எல்லாம் அனைத்து கம்யூனிட்டிக்கும் ஒரே மார்க்கை டிசைட் பண்ணுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதற்கான கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்குமா அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ முதுகலை ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டத்தில் இது தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அரசு பணியிடங்களுக்கு கீழ்காண ஆசிரியர் பணியிடங்களுக்கு அரசு ஊதிய விகிதத்தில் பணிபுரிய தகுதியான நபர்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. முதுகலை ஆசிரியர் தமிழ் 1 நிரந்தர பணியிடம் பொது பிரிவினை MA தமிழ் BEd அதற்கிணையான கல்வி தகுதி. முதுகலை ஆசிரியர் ஆங்கிலம் நிரந்தர பணியிடம் பொது பிரிவு ஜெனரலில் MA இங்கிலீஷ் இல்லை BEd அதற்கு இணையான தகுதி. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 24/7/2026. அது கன்னிகா பரமேஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி 252 பொள்ளாச்சி ரோடு உடுமலைப்பேட்டை 6/4/126 திருப்பூர் மாவட்டம். இந்த அட்ரஸ் உங்களுடைய பயோடேட்டா அனுப்புங்க, அவங்க உங்களை நேர்காணல் கூப்பிடுவாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு TN டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். தனிநபராக நேரடியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ இந்த கைடன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா இந்த விதிமுறைகள் எல்லாமே நீங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்குங்க. நண்பர்களே, இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.